வணக்கம் மக்களே. 49 வயது வரைக்குமே திருமணம் செய்து கொள்ளாமல் எதற்காக டேனியல் பாலாஜி இருந்தார் அப்படின்ற விஷயம் ரொம்பவே எல்லோருக்கிட்டமே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. காரணம் தெரிஞ்சா மிரண்டு போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன காரணமாக இருக்கும்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 49 வயதிலும் திருமணம் செய்து கொள்ளாத டேனியல் பாலாஜி காரணம் என்ன அப்படின்னா, நடிப்பில் அசாகாய சூரர்களாக ரசிகர்களை கவர சில நடிகர்களாக மட்டுமே முடியும். அதுவும் ஹீரோவாக நடிப்பவர்களை மிக சுலபமாக ரசிகர்களுக்கு பிடித்து போயிடும். ஏன்னா நல்லவர்களை எல்லோருமே விரும்புவது இயல்பு. ஆனால் வில்லன் நடிக்கிறவர்களுக்கு பார்த்தோன்னா ரிஸ்க். ரசிகர்களுக்கு அவர்களை திரையில் பார்த்தாலே எரிச்சலும் கோபம் தான் வரும். அப்படிப்பட்ட வில்லன் நடிப்பிலும் ரசிகர்களுடைய மனதை கவர்ந்த ஒரு சில நடிகர்கள் இருக்காங்க. அந்த வரிசையில் நம்பியார், அசோகன், PS வீரப்பா, ரகுவரன், நாசர், விஜயகுமார், பொன்னமலம், விநாயகம். இந்த வரிசையில் பார்த்தோன்னா டேனியல் பாலாஜி அவர்களும் இருக்கார். முக்கியமான நிறைய கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்கிறாரு. வேட்டையாடு விளையாடு படத்தில் அமுதன் கேரக்டரை அடிச்சுக்கவே முடியாது. கொடூரமான வில்லன் நடிப்பு தான் படத்தை வேற லெவலில் கொண்டு போணுச்சு. கௌதம் மேனன் அந்த படத்தில் மிக சிறப்பான டேனியல் பாலாஜியை கையாண்டு இருந்தார். அதே போல் பொல்லாதவன் படத்தில் தன் அண்ணனையே ஒரு கட்டத்தில் கொடூரமாக கொலை செய்யும் தம்பி கேரக்டரில் நடிச்சிருப்பார் டேனியல். இந்த படத்திலும் இயக்குனர் வெற்றிமாறன் அவரை சரியாக பயன்படுத்தியிருப்பார். தொடர்ந்து பைரவா, பிகில், வடசன்னைன்னு பல படங்களில் டேனியல் பாலாஜி தமிழ், தெலுங்கு, கன்னடம்னு 40 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு. ஆனால் இவரது நடிப்பு பயணம் முதல்ல துவங்கியது சீரியலில் தான். நடிகை ராதிகாவின் சித்தி தொடரில் டேனியல் அப்படின்ற கேரக்டர் நடித்ததுனால அவருக்கு டேனியல் பாலாஜி பேர் வந்துருச்சு. இல்லைனாலும் வெறும் பாலாஜியாக தான் இருந்திருப்பார். முன்னணி நடிகர் முரளியின் தம்பி இவர் என்பதே அவருடைய மறைவுக்கு பின்னாடி தான் பலருக்கும் தெரிய வந்திருக்கு. ஏன்னா தன் அண்ணனையே அடிக்கடி பார்த்தோன்னா சந்திக்க மறுத்தவர். முரளியை அடிக்கடி சந்தித்தால் நடிக்க வாய்ப்போ சிபாரிசோ கேட்டு வருகிறாருன்னு தவறாக மற்றவர்கள் நினைப்பார்கள்னு முரளியுடைய நெருக்கமான உறவை தவிர்த்திருக்கிறாரு டேனியல். ஒரு பட விழாவில் டேனியல் பாலாஜி குறித்து பேசிய நடிகர் விஜய், படத்தில் மற்றவங்கள சாவடி அடிக்கிற டேனியல் பாலாஜி ஆவடியில் கோவில் கட்டி வராரு. படத்தில் தான் கையில் கத்தி, நிஜத்தில் அவருக்கு கடவுள் பக்தி அதிகம்னு பாராட்டி பேசியிருந்தார். இந்த நிலையில் பார்த்தோன்னா பாலாஜி அவர்கள் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு காலமாகிட்டார். அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டுச்சு. அவர்கள் கண்கள் பார்த்தோன்னா தானம் பண்ணப்பட்டிருக்கு. அவரை பற்றி இன்னொரு உண்மை வெளியாகிருக்கு. 49 வயதாகியும் அவருக்கு திருமணம் ஆகலை. மனைவி, பிள்ளைகள்னு குடும்ப வாழ்க்கை அவர் வாழவே இல்லை. அவரது அம்மா அவருக்காக நிறைய பெண்கள் பார்த்திருக்காரு. ஏதோ சில காரணங்களால் சரியான வரல் அமையாமல் திருமணம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கு. பல முயற்சிட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நடக்கலை. அதற்கு பிறகு திருமணம் குறித்த ஆர்வமே அவருக்கு இல்லாமல் போயிருக்கு. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நேர்காணலில் அவரே அதை சொல்லியும் இருக்காரு. இதையடுத்து ஒரு காலகட்டத்தில் தனக்கு திருமணமே வேணாம் அப்படின்ற முடிவுக்கே டேனியல் பாலாஜி வந்துட்டார். 49 வயதிலும் திருமணம் செய்து கொள்ளாத டேனியல் பாலாஜி, அதற்கு காரணம் பல இடங்களில் பெண் பார்த்தும் சரியாக வரன் அமையாததுதானா. ஒரு கட்டத்தில் விரக்தி அடைந்து இனிமே திருமணமே வேணாம் அப்படின்னு முரட்டு சிங்களாக ஆன்மீகத்தில் அதிக நாட்டத்தோடு வாழ்ந்து வந்திருக்கிறார். அவரினுடைய நல்ல ஆன்மா சாந்தி அடையணும்னு கடவுளை வேண்டிக்கலாம்.